அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். பின்னாடி பார்த்தவொடனே நீங்க புரிஞ்சிருப்பீங்க எவ்வளோ அழகான பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, அதுவும் நல்ல கலை வேலைப்பாடுகளோடு பார்த்தவொடனே புரிஞ்சிருப்பீங்க. இது செட்டிநாடு பேலஸ்ங்க. கானாடு காத்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம். கானாடு காத்தான் எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க குறிப்பா காரைக்குடி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பல முனை போட்டி இருக்குங்க. இந்த அழகை மேலும் நாங்க அழகாக்கி காட்டுவோம் இந்த தொகுதியை, இந்த மாவட்டத்தை அப்படின்லாம் பல பக்கம், எல்லா பக்கமும் வேட்பாளர்கள் பரப்புரையில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய தொகுதியுடைய நிலவரம், போட்டியாளர்கள் என்ன வியூகம் வச்சிருக்காங்க, மக்கள் என்ன சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய ஸ்டார் தொகுதிகள் விசிட்ல நம்ம விரிவாக எல்லாவற்றையுமே பார்க்கலாங்க. உங்கள் சகோ சே த இளங்கோவன். வாங்க அப்படியே பயணிக்கலாம். எங்க திரும்பினாலும் சூப்பரா இருக்குங்க இந்த வீடுகள்லாம். அதாவது பழைய காலத்து அப்படியே காட்டுற மாதிரி இருக்கு கண் முன்னாடி. கிராமங்கள், அந்த அழகு, செட்டிநாடு அழகு, தொன்மையான வீடுகள். இங்க பார்த்தோம்னா சரி, இந்த காரைக்குடியில பார்த்தோம்னா சட்டமன்ற தொகுதியில பல முனை போட்டி. குறிப்பா திரு மாங்குடி காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அதுக்கடுத்து திரு தேர்போக்கி பாண்டி, அவரு அமமுக ப்ரெஷர் குக்கர், அதிமுக கூட்டணியில். இன்னொரு பக்கம் திரு சீமா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். நாலாவது திரு பிரபு, டாக்டர் திரு பிரபு தாவேக்காங்க. ஐந்தாவதாக நாங்களும் களத்தில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய டீம். தென்னந்தோப்பு பூத்தா மமுக திரு காளிமுத்து, அவரும் போட்டியில் இருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க அதிகமாக பார்த்தோம்னா முக்குளத்தோர் சமுதாயத்தினர், குறிப்பாக கள்ளர் சமுதாயத்தினர் அடர்த்தியாக இருக்காங்க. அதற்கடுத்து மறவர் சமுதாயத்தினர் இருக்காங்க, யாதவர்கள் இருக்காங்க, அப்புறம் செட்டியார் நகரத்தார் சமுதாயத்தினர், அப்புறம் பட்டியல் சமூகத்தினர், இப்படி பரவி விரவி இங்கே இருக்காங்க. இந்த களம் பார்த்தோம்னா கவனத்தை ஈர்க்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாகவும் காரைக்குடி இருக்குங்க. இந்த அழகை ரசித்தபடியே இங்கே பப்ளிக்கோடைய மன ஓட்டை எப்படி இருக்குது, எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது, அப்புறம் வேட்பாளர்களுடைய பரப்புரை எப்படி இருக்குது, அவங்க டீம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லாவற்றையுமே இந்த டிராவல்லையே பார்க்கலாங்க. நம்ம போயிட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தோம்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர் இங்கேருந்து தான் சைக்கிளில் போனார். ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டி இந்த ஏரியாவுக்கு போனார். அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். காரைக்குடி பரவாயில்லையா? என்ன பிரச்சனை இருக்கு உங்கள் தொகுதியில்? நீங்கள் கொடுக்குறீங்க தொகுதியில் விலைவாசி எல்லாம் ஏறி போயிட்டு நாங்கள் என்ன வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த காரைக்குடியில் 30 வருட காலமாக நான் வியாபாரம் பண்ணுறேன். பண்ணி எதுவுமே ஒரு வீடு வாத கட்ட முடியலை, ஒரு வண்டி வாங்க முடியலை. இவ்வளோ இதில் இங்கே காரைக்குடியில் நான் 30 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். நான் திரும்பியான் இதே வியாபாரம் தான் பார்க்குறேன். ஒன்றும் அது கட்டுப்படி ஆகலை. இப்படி இருக்குது. விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏற்றமாக இருந்து ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியலை. கட்சிக்காரங்களாம் வராங்களா? வர்றாங்க. ஏதோ அவங்க மாத்தல, பிரச்சனையை தீக்கல. இன்னும் பிரச்சனையை தீக்கல. விலைவாசி ஏறி போயிருக்குது. ஒன்றும் தகம் பண்ண முடியாம தான் இருக்கிறோம். புரியுது. உங்க பேரு ஆத்தா? என் பேரு பொன்னம்மா. எப்படி இருக்கு காரைக்குடி? எல்லாமே ஓகே, எஜுகேஷன்லாம் ஓகே. பட் ஸ்போர்ட்ஸ் மேனுக்குங்கிறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாம நார்மலா இருக்கு. யார் வராங்களோ ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஓகே. மற்றபடி எல்லாமே ஓகே. இந்த தேர்தலில் யங்ஸ்டர்ஸ் தான் அதிக ஓட்டு அவங்களுக்கு இருக்கு, முக்கியமா இருக்கு. வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறதா இருக்கு. ஒரு இளைஞரா நீங்க யார் இந்த இடத்துல எதிர்பார்க்குறீங்க? அது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. என்னோட ஓட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல சொல்ல நான் விரும்பல. பட் எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் போட விரும்புறேன். ஓகே. இங்க வரவங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே ஓகே, எஜுகேஷன் ஓகே, உமன்ஸுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு.
இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் இப்போ காரைக்குடிங்கிறது இப்போ சென்னை திருச்சிங்கிறது ஒரு ஐடென்டி ஆயிருச்சு. அதே மட்டும் காரைக்குடிங்கிறது ஒரு ஐடென்டி. இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் காரைக்குடியில் இருக்காங்க, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக காரைக்குடியில் இருக்கு அப்படின்னு ஒரு ஐடென்டியை கொண்டாதான் என்னோட பெட்ரு. நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க? ஃபுட்பால். இங்க எல்லாமே ஃபுட்பால் தான் மோஸ்ட்லி. ஓ, இந்த ஊர்ல காரைக்குடியை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால், ஸ்போர்ட்ஸ்னா ஃபுட்பால் தான் ஃபர்ஸ்ட். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் யாரு? அப்படி இல்ல, எல்லாரையும் மீன்ஸ் இல்ல பொதுவா வேர்ல்டு வைடு சொல்றேன், கேக்குறேன். வேர்ல்டு வைடுனா நம்ம வேர்ல்டுல போக மாட்டேன். நம்ம இந்தியாவுக்குள்ளனா சுனில் சேத்ரி பிடிக்கும். நம்ம கேப்டன் அதிக கோல் போட்டவர். அவர் பிடிக்கும். சூப்பர் சூப்பர். உங்க பேர் தம்பி? கணேஷ். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். தொகுதி எப்படின்னா இருக்கு? இங்கே காரைக்குடி தொகுதி காங்கிரஸ் தான். ஏன்னுக்குலாம் மாங்குடி தான். ஏற்கனவே மாங்குடி எம்எல்ஏ இருந்திருக்காரு. இப்போவும் மாங்குடி அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப இடையில இவங்கெல்லாம் இருக்காங்க, தேர்போக்கி பாண்டி அவர் இருக்காரு, சீமானே போட்டி போடுறாரு. இங்க அவங்க 2 பேரும் சீமான் வேற. சீமான் சேர்த்து ஓட்டுறது தெரியாது. ஏடிஎம்கே விஜய் கட்சி ரெண்டுமே ஒரு இனம். அந்த இனத்தை வச்சு ஓட்டை பிச்சுக்கின்றாங்க. ஒரே சமுதாயம். ரெண்டு இது காங்கிரஸ் ஓட்டு டிவிக்கு ஓட்டு ஒரே இது கட்சி ஓட்டுருக்கு. அது ஜெயிக்க வாய்ப்பு. உங்க பேர் என்ன? எங்க பேரு ராமூர்த்தி. இங்க காங்கிரஸ் உடைய வேட்பாளர் திரு மாங்குடிங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாம முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர் திரு ப. சிதம்பரம், திரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி, இவங்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு முக்கியமானவர். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாங்குடிக்கு தான் சீட் கிடைக்கணும், காங்கிரஸ் தான் கிடைக்கணும் இந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் அவங்க பார்த்தாங்க, மரியாதை சம்பந்தப்பட்டது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இங்கே சீட்டை வாங்கி போன முறை வெற்றி அடைஞ்சவருக்கு இந்த முறையும் வாய்ப்பும் கொடுத்துருந்துருக்காங்க. இங்கே மாங்குடி அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண் கல்லூரி, சட்டக்கல்லூரி, அதுக்கப்புறம் டைடல் பார்க்கு, இதெல்லாம் கொண்டு வந்ததை ஒரு சாதனையாக அவர் பார்க்குறாரு. கல்விக்கு உதவி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது, இந்த தொகுதியில் போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சாதனையா பாக்குறாங்க. அப்புறம் கூட்டணியில திமுக இருக்கிறத அவங்க ஒரு சக்தியா பாக்குறாங்க. ஆனா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் இந்த தொகுதி மிஸ்ஸிங் அப்படிங்கிறதால அவங்க பெருசா ஒரு ஆர்வம் காட்டல. ஆனாலும் இந்த தகவல்கள் எல்லாமே மேலிடம் அறிவாலயத்துக்கும் போக கூட்டணி கட்சியினருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் அப்படின்னு அந்த டோனை உயர்த்தி இருக்காங்க அறிவாலய தரப்பு. இப்ப உடன்பிறப்புகளும் கூடுதலாக தென்படுறாங்க மாங்குடியுடைய அந்த பரப்புரைகள்ல. இது மட்டும் இல்லாம இடதுசாரிகள், தேமுதிக, இப்படி இந்த கூட்டணி பலம், திமுகவுடைய சாதனைகள் தான் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் உயர்த்தி தரப்போறேன்னு சொன்னது, 8000 ரூபாய் கூப்பன், இவை எல்லாவற்றையும் முன்வைத்து தான் இவருடைய பரப்புரையும் இந்த ஏரியாவில் இருக்குங்க. நம்ம தொகுதி மக்கள்கிட்ட பேசினவரையும் தெரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் இங்கே அப்படியெல்லாம் அவங்கள மறுபடியும் இந்த தொகுதியில் உங்களை எம்எல்ஏ ஆக்க விட மாட்டோம் அப்படின்னு களத்தில் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு அமமுகவுடைய வேட்பாளர், அதிமுக கூட்டணியில் திரு தேர்போக்கி பாண்டி அவர்கள். ஏற்கனவே பார்த்தோம்னா அமமுகவிலேயே கணிசமான வாக்குகளை அவர் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போன முறை அதிமுக கூட்டணியில் பாஜக திரு ஹெச் ராஜா மூத்த தலைவர் அவருக்கு கொடுத்துருந்தாங்க, கணிசமான வாக்குகள் பெற்றாரு, 2வது இடம். இப்போ பாஜக அதிமுக 2 பேருமே கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த செல்வாக்கு, அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் அமமுக வேட்பாளர் பாண்டி அவர்களுக்கும் இங்கே நல்ல செல்வாக்கு இருக்குது, ஏரியாக்காரரு. ஸோ இது எல்லாமே தங்களுக்கு வெற்றி இந்த முறை உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்புறாங்க. களத்திலும் அவங்க இந்த போன 5 ஆண்டுகள் காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலை, திமுக ஒன்றும் செய்யலை, மக்கள் விரோத ஆட்சி தான் இருந்தது அப்படிங்கிறது தான் பரப்புரையில் முன் வச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு தான் அமமுகவும் போட்டியில் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த காரைக்குடியிலேருந்து சட்டமன்ற கணக்கை தொடங்கணும் அப்படின்னு ஓவர் வேட்கையோடு தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க, வேகம் காட்டிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் தான் காரைக்குடியுடைய வேட்பாளர். அவருடைய சொந்த மாவட்டத்தில் இந்த முறை களமிறங்குறாரு. மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற மாவட்டத்துக்காரரு அப்படிங்கிறதும், தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறதும், இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கான முன்னுரிமை, அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு, இவை எல்லாவற்றையுமே விவசாயம், அந்த விவசாயம் சார்ந்த கல்வி, அதன் மூலமான வேலை வாய்ப்பு அப்படின்னு அடிக்கட்டமைப்புல இருந்து தங்களுடைய வாக்கு சேகரிப்புல ஈடுபடுறாங்க. அந்த அரசியலை கையில் எடுத்து போன முறையே இங்க நாம் தமிழர் கட்சி பார்த்தோம்னா கணிசமான வாக்குகளை அவர் பெற்று இருக்காரு. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட 28,000 நினைக்கிறேன் கணிசமான வாக்குகளை பெற்று இருக்காரு. இப்ப
தலைமை ஒருங்கிணைப்பாளரே களத்துக்கு வந்திருப்பதால நிச்சயமாக இங்க காரைக்குடி மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க நாத்தாக்காவினர். அது மட்டும் இல்லாம சீமான் அவருடைய தாயாரும் முன்னவே வந்து இங்க பரப்புரையெல்லாம் செஞ்சாங்க. ஊர்க்காரங்க கிட்ட, அதாவது இந்த காரைக்குடி நகரம் கடந்து சுற்றுவட்டார கிராமப்புறங்கள்ல வீடு வீடாக அவங்களும் போய் பரப்புரையில ஈடுபட்டு இருக்காங்க. மிக நீண்ட மாதங்களுக்கு முன்பு இருந்து இங்க நாம் தமிழர் கட்சியினர் களத்துல தென்பட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க அண்ணனை கரை சேர்த்துரும் அப்படின்னு பாசிட்டிவா நாத்தாக்கவினர் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கான ஒரு மைனஸ் அப்படின்னு இங்க நம்ம பார்த்தோம்னா வலிமையான கூட்டணி கிடையாது. தனிச்சு அவரு தொடர்ந்து களமாடிட்டு இருக்காரு. ஆனா அதுதான் எங்களுடைய பலம் அப்படின்னு சீமான் அவங்களுடைய டீம் சொல்றாங்க. இருந்தாலும் கூட்டணி பலம் இல்லாதது, அதுக்கப்புறம் இலவசங்கள் இல்லாத ஒரு வாக்குறுதி, மற்ற அனைத்து கட்சியினருமே இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட, எளிய மக்கள் வாக்காளர்கள்ட்ட அது இன்னும் ரீச்சா போய் சேர்ந்திருக்கு. இப்ப இவர் இதெல்லாம் அறிவிக்காதது எல்லாமே இன்னொரு பக்கம் ஒரு மைனஸாகவும் பொதுவா பார்க்கப்படுது. அதாவது இதெல்லாம் எங்களுக்கான பிளஸ் அப்படின்னு மற்ற கட்சியினர் கையில எடுக்கிறாங்க. ஸோ இப்படியாக டஃப் ஃபைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல சட்டமன்ற கணக்கெல்லாம் அவரால் தொடங்கிட முடியாது. ஏன்னா இங்க நாங்க களத்துல இருக்கோம், அசலான மண்ணின் மைந்தர்களே நாங்க தாங்க அப்படின்னு தொகுதி முழுக்கவே எல்லா பக்கமும் விசில் சத்தமும் கேட்டுட்டு இருக்குங்க. டாக்டர் திரு பிரபு அவர் தான் இங்க காரைக்குடியுடைய வேட்பாளர். டாக்டர் திரு பிரபுவை இந்த தொகுதியில தெரிஞ்சதை விட அதிக அளவுல மற்ற தொகுதிக்காரங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா சோசியல் மீடியாக்கள்ல தொடர்ந்து ஆக்டிவாகவே அவங்களுடைய டீம் செயல்பட்டு இருக்காங்க. இல்லைங்க, இங்க களத்திலையும் நாங்க அதை விட தீவிரமாகவே ஆக்டிவாகவே செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க தாவேக்காவினர். இங்க உங்களுடைய கேண்டிடேட் திரு பிரபு அவருடைய வெற்றிக்காக நீங்க என்ன மாதிரிலாம் திட்டமிட்டு இருக்கீங்க? பரப்புரை எப்படி இருக்கு? பப்ளிக் எப்படி அவரை பாக்குறாங்க? இப்போ டாக்டர் பிரபு அவருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க. அதனால கடந்த 4 வருடமாக மக்கள் பணியில் நல்லா பண்ணிக்கிருக்காரு. ரெண்டாவது படித்தவர், ஒரு டாக்டர். அவர் ஃபீல்டு ஒர்க்கர். டெய்லி போகிறோம், பார்க்குறோம், மக்களை சந்திக்கிறோம், மக்களோட பிரச்சனைகள் நிறைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்துக்கிறாரு. எல்லா விஷயங்களுமே அவரால் முடிஞ்ச உதவியில் கண்டிப்பாக செஞ்சுக்கிருக்காப்புல. நல்ல வரவேற்பு இருக்குது, போராட்டங்கள்ல நல்ல வரவேற்பு. இல்லை, இப்போ நீங்கள் காங்கிரஸ் வெயிட்டான கேண்டிடேட் திரு மாங்குடி, இன்னொரு பக்கம் திரு தேர்போக்கி பாண்டி அவர் அமமுக, அப்புறம் திரு சீமான், இப்படி எல்லாமே ஒரு அறிமுகமான முகங்கள், வலிமையான கேண்டிடேட்ஸாக இருக்கிறப்ப அவங்கள தாண்டி இவர் எந்த வகையில் சக்ஸஸ் ஆவார்? இல்லை, மக்களை மட்டும்தான் நம்பி நாங்கள் போட்டிடுறோம். மக்கள் பணியில் இருக்காரு. மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாப்புல. ஆனால் தளபதியோட ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. தளபதியை வச்சு கண்டிப்பாக தளபதிக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். டாக்டர் பிரபு அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய அணியினர் சொன்னதை கேட்டிருந்திருப்பீங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அவங்களுடைய பிரபு அவருடைய கொள்ளு தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி, அவரு ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு பின்னணி கொண்டவர். இங்கே டாக்டராக இருக்காரு, ஏரியாக்காரரு, ஏற்கனவே நிறைய இந்த பகுதிகளில் நலத்திட்டங்கள் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இது எல்லாமே அப்புறம் எல்லாம் கடந்து திரு விஜய் தாவேக்காவுடைய தலைவர், அந்த பலம் வந்து தன்னை நிச்சயமா இங்க வெற்றி கணக்க தொடங்க வைக்கும் தாவேக்கா சார்பாக அப்படின்னு நம்புறாங்க விசில் டீம்ங்க. இதுல சமீபத்துல காரைக்குடிக்கே திரு விஜய் வந்தார் இல்லையா, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கூடுதலாக விசில் ஒளி வந்து எல்லா பக்கமும் கேட்கறதையும் புரிஞ்சிக்க முடியுது. சைக்கிள்லாம் ஓட்டினார் இல்லையா, அனைவருக்குமான மாற்று நாங்க தான் அப்படின்னு தாவேக்காவினரும் களத்துல இருக்காங்க. மேலே எப்படி பயங்கர வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும். இங்கேயும் பேருக்கு தான் பசுமையான பூமியாக இருக்கு, ஆனால் வெயிலும் கொளுத்திக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிப்போம். ஃபீல்டில் எல்லா பக்கமும் பயணிச்சுட்டு இருக்கோம். காரைக்குடி முழுக்க தேர்தல் அலுவலகங்கள் பரபரப்பாக இருக்குது. ஒவ்வொரு கட்சியிலையுமே வேட்பாளர்களும் தீவிரமாக பயணிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இப்போ நாம் வந்திருக்கிற இடம் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் பணிமனை குழு அவங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். இங்கே மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் இணைஞ்சிருக்காரு. எப்படின்னு கேட்போம். இங்கே உங்களுடைய பரப்புரை எப்படி இருக்கு இங்கேனா, இந்த தொகுதியில் திரு சீமான் அவர்களை கடந்து ஏனைய 3 பேருமே ஒரு வலிமையானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்ப அதை கடந்து எப்படி நீங்க இங்க வெற்றியை பெறுவீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க?
இல்லை, இது தவறுதலாக சொல்லப்படுது. அது வலிமையாக இருக்காங்கன்னா எந்த விதத்தில் வலிமையாக இருக்குன்றதுல ஒரு கட்சி இதுவரை இந்த மண்ணில் ஆண்ட மாங்குடி இருக்காரு. அவர் என்னென்ன பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்றுருக்காரு. அவர்கள் எந்தெந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. இந்த மண்ணில் பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி கல்குவாரி பிரச்சனையாக இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றும் பல இடங்களில் இன்றைக்கி சாலையே கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. மாங்குடி மேலேயும் சரி, இந்த திமுக ஆட்சியின் மேலேயும். இன்றைக்கி காங்கிரஸை சேர்ந்த இவர் இருக்கார் இல்லையா, மாங்குடி இருக்கார் இல்லையா, அவர் கூட திமுகவை இணைந்து வேலை செய்ய தயாரா இல்லை. அவர்கள் மேலே, திமுக மேலே பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு இடமா போய் கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கொடுத்த வாக்குறுதியும் இவங்க நிறைவேற்றலை, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் எம்எல்ஏ இருந்த மாங்குடி அவர்கள் சொன்னதையும் செய்யலை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களையோ அவர் வேறுவாக நினைக்கவே இல்லை. இவர்களை ஒரு போட்டியாகவே கருதவில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டிடுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் நினைக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணில் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்க அண்ணன் சீமான் அவர்கள் பல தடவை எங்களோட போராட்டத்துக்காக கை கொடுத்து நின்றுருக்காங்க. இந்த தொகுதி மக்களில் இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் பல குவாரிகளை மூடியிருக்காங்க, பல குவாரிகளை தடுத்து நிறுத்தியிருக்காங்க, பல சாராய கடைகளை மூடியிருக்காங்க. அப்படி இவர்கள் இன்னும் ஆட்சி குறையாமல் இத்தனை செஞ்சுருக்காங்க. தம்பி, நீங்களாம் வர வேணாம்ப்பா, அண்ணன் சீமான் போட்டிடுறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் அவரை ஜெயிக்க வைக்கிறோம், நீங்கள் போகணும்னு பல ஊரில் துண்டறிக்கை கூட வாங்க மாட்டேன். அண்ணனுக்கு தான்ப்பா எங்கள் ஓட்டு, சீமான் அவர்கள் உறுதியாக வெல்வார், எங்களுக்கு இது பெருமைன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ திரு விஜய் தாவேக்காவுடைய தலைவர் அவர் இங்கே வந்தார், சைக்கிள்லாம் ஓட்டினார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எழுச்சியாக தாவேக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. திரு பிரபுவும் இந்த ஊரில் பல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காரு, மருத்துவராக இருக்கார். ஸோ நாங்கள் செல்வாக்காக இருக்கோம் அப்படின்னு தாவேக்காவும் தெரிவிக்கிறாங்க நம்பிக்கையோட. அதாவது தாவேக்கா அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. அவர் இன்னைக்கு இல்லை, அவர் சீட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ஒரு அமைச்சர் இதில் தான், அவர் கனவுல தான் இருக்கார். அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் அவரை குறை சொல்வதற்காக இல்லை. நாம் தமிழர் கட்சியை எப்படி மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி தொடர்ச்சியாக காலையில் நீங்கள் பின்னாடி நிற்கிற சைக்கிள்லாம் போகிறோம், ஒவ்வொரு இடத்துக்கும் சைக்கிளில் வாகனங்களை நாங்கள் போய் கேட்கும்போது அவ்வளோ பேரழிச்சியாக அவங்க கையை தூக்கி புரட்சி வளைக்கும் போது அண்ணன் சீமானுக்கு நாங்கள் தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பின்னடைவாவோ இல்லை இவர் சொல்கிறது மாதிரி எங்களுக்கு வாக்குகள் குறையுமோ அப்படிலாம் இல்லை. உறுதியாக இந்த மண்ணில் அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வார், அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் விஜய் வந்துட்டார், விஜய் வந்ததுனால எல்லாம் விஜயை பார்க்கறதுக்காக கூட்டம் கூடுறாங்க, அதில் மாற்று கருத்தில் விஜய் வருவார். இந்த முறை தான் வந்திருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு கூடாது. நீங்கள் ஒரே ஒரு இதை பாருங்கள், ஒரு வேட்பாளர் சட்டமன்றத்தில் இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர், நீங்கள் சொல்கிறீங்க மருத்துவருங்கிறீங்க, அவரை எப்படி அந்த தலைவர் அணுகிறாருன்னு பார்த்தீங்களா? நிறுத்தக்கூட இல்லை, வாகனத்தை நிறுத்தலை, அவரை மேலே ஏற்றுறது கூட இது இல்லை. சைடில் ஜாம்பி மாதிரி ஏறி குச்சி மேலே தாவி ஏறி இறங்கி போகிற வழியில இறக்கி விட்டு போகிறாங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவரை எப்படி நீங்கள் ஒரு தனக்கானவராக எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பார்க்க வேணாமா? மக்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, அந்த பையன் போவான்ப்பா, வருவான்ப்பா, செய்வான்ப்பா, ரீல்ஸ் போடுவான்ப்பா, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தலைவனாக இங்கே யார் நிற்கிறா, யார் நமக்கானவன்னு மக்கள் இந்த பகுதி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் பள்ளி குழந்தைகள்லாம் மதிய நேரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு விசாரிச்சா ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்காமா. இதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேர்தல் பரப்புரையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், சத்தம் இல்லாமல் தான் நாங்கள் அந்த ஸ்கூலை கடக்கிறப்ப நாங்கள் அமைதியாக தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அரசியல் கட்சிகள். குழந்தைகளுடைய படிப்பு முக்கியம். சரி, இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீதிகள், ஆனால் பிரம்மாண்டமான வீடுகள், இதுக்கு மத்தியில தான் ஒவ்வொருத்தரும் வேட்பாளர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. டஃப் ஃபைட்டாக இருக்குங்க. ஒவ்வொருத்தருமே இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஸ்ட்ரென்த்து, இவங்க தான் வீக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த போட்டி அதிகமாக இருக்குங்கிறதாலேயே சத்து மாத்திரைகளுடைய அந்த விநியோகம், அதனுடைய அந்த ரேசியோவும் அதிகரிச்சிருக்கு. ஆளும் தரப்பில் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு அதுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. குக்கர் டீமோ இரட்டை இலை டீமோ. நாங்களும் சளைச்சவங்க இல்லை, மக்களுக்கு வேண்டிய நாங்கள் அந்த ஊட்டச்சத்து மாத்திரைகளை கொண்டு போகிறதில்ல அப்படின்னு அவங்களும் களத்தில் இறங்கியிருக்காங்க. தன்னை மட்டுமே நம்பி இங்கே பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 50 பேருக்கு ஒருவர் அப்படிங்கிற ரீதியில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. டோர் டு டோர் கிராமங்கள்லையும் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் விசில் சத்தமும் இருக்குங்க. இங்கே அவங்க என்னன்னா அமமுக கேண்டிடேட்டும் விசில் அவங்களுடைய கேண்டிடேட்டும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க.
முக்குளத்தூர்லேயே வெவ்வேறு பிரிவுகள். அங்கே வாக்குகள் சிதறினா அது இன்னொரு பக்கம் நமக்கு சாதகமாகும் அப்படின்லாம் கை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த இடத்துல இடையில தென்னந்தோப்பும் அதிமுக வாக்குகளுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி, அமமுக வாக்குகளுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களும் செல்வாக்கா இருக்காங்க. ஸோ இந்த காரைக்குடி பல்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட் வர பரபரப்பை எகிர வச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்போதைய நிலைமையில கொஞ்சம் கரங்கள் ஓங்கி ஒலித்தபடி இருக்குங்க இந்த ஏரியாவில். இன்னொரு தொகுதியிலிருந்து சந்திப்போம். உங்கள் சகோ சே த இளங்கோவன். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.